ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நிலைய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026 ஆண்டு மாசி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ரிஷபராசினியர்களே, 2026 மாசியில் உங்களுக்கு கிரக நிலையை பார்க்கும்போது லக்னாதிபதியாகிய சுக்கிரன், லக்னத்துக்கும் 6 குடையவனாகிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் வலுத்து காணப்படுகிறார். அந்த 10ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் சனியுடன் சேர்க்கையில், ராகுடன் சேர்க்கையில் இருப்பது வெகு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். சுயதொழில் புரிவர்களும் அதிக லாபத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் போதே உங்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்கள், ஆடை ஆபாரங்கள் சார்ந்தவர்கள், தையல் சம்பந்தப்பட்டது, இசைக்கலைஞர்கள், வாத்தியம் வாசிப்பவர்கள், பொன்பொருள் செய்பவர்கள், இது புறாமே நல்ல யோகம். அந்த வியாபாரத்துறையை சார்ந்தவர்கள் புறாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே உங்களுக்கு சனி ராகு சம்பந்தப்பட்டிருப்பது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், சூரியன் அதோட நாளுக்குடைய சேர்க்கை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்காமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். புதியதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம். ஒரு சிலருக்கு அரசு வேலை, ஒரு சிலருக்கு தனியார் டிபார்ட்மெண்ட்டு, அது 2-5 புதனும் அங்கே சேர்க்கை பெறுவது, ஐடி பில்லு, சாஃப்ட்வேர் லைனு, ஆராய்ச்சி படிப்பு, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அது கெமிக்கல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், மருத்துவத்துறையுமே எடுத்துக்கலாம். மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுமே நல்லாயிருக்கும், நல்ல முன்னேற்றங்களை. புதன் சேர்க்கை கலைத்துறை சார்ந்தவர்கள் அல்லது வியாபாரம் சார்ந்தவர்கள், புதனுடைய ஆதிக்கம் நல்ல அமைப்பில் இருக்குது. எழுத்துத்துறை, பத்திரிகை ஆசிரியர்கள், பேச்சு அதாவது வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். வேலையை பார்க்கும் பெண்மணிகள் நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, வேலை தேடும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது. படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். அதேமாதிரி அரசு காரியம் சார்ந்தவர்கள், அதாவது இந்த பொதுப்பணித்துறை, கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். செவ்வாய் உங்களுக்கு 7 குடைய செவ்வாய் 9ம் 10ஆம் இடத்துலையும் இந்த மாதம் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். இந்த ரிஷபராசினியர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, ஆண் பெண்ணுக்கும் திருமணத்தை நடத்திய பாக்கியத்தை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். உங்களுக்கு வைகாசி வரைக்கும் 2ஆம் இடத்தில் குரு இருப்பது வெகு சிறப்பான ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள். அதில் திருமணமாகாத தம்பதிகள் புறமே திருமணம் ஆகக்கூடியது. ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா 5 குடையன் வளர்த்துருக்காரு. 5 குடையன் வளர்த்தா இப்போ குழந்தை கிடச்சிடும். எல்லாத்துக்கும் நல்ல அமைப்புகள் இருக்குது, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குழந்தைகள் நல்லா சுட்டியாக இருப்பாங்க. பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்கும், மனைவியால் நன்மைகள் கிடைக்கும், மனைவி சார்ந்தவர்களால் நன்மைகள் கிடைக்கும். மைத்துனர் இந்த மாதிரி சொல்கிறவங்க அவங்க உறவு வழியில் புறமே நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்களை கொடுக்கும். அதே 10ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பது தாயார் உடல்நலத்தில் அக்கறை தேவை, பேணி காப்பது நல்லது. சின்ன ஒரு இது வந்தாலும் உடனே வைத்தியசாலை பார்த்தோம்னா அது ரொம்ப பெரிய வைத்தியசாலை கொண்டு விட்டுரும். ஆனால் தாயார் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, நல்ல உடல் ஆரோக்கியத்தில். ரிஷபராசினியர்களே, இந்த மாதம் நீங்கள் சுக்கிரன் நல்லா வளர்த்து காண்பது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு 2 நெய்தீபம் போட்டு தாமரப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.